இருடா. என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? அப்புறம் உனக்கு எப்பறம் நாளை அப்பா இவனோட அந்த பால் ஃப்ரெண்டை நானும் பார்த்து. இல்ல நான் அவர்கிட்ட தான் வாங்கினேன். அப்படியா? நீ மனோஜ் நீ ஏதாவது பண்ணி உண்மை சொல்லுடா. அண்ணா மாத்த என்னோட நகை கவரிங்க மாறினதுக்கும் என்னதான் நீங்க இல்லப்பா எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு எதுவும் தெரியாது. அங்கிள் அவர்தான் எதுவுமே தெரியாதுன்னு சொல்றாங்க. தெரியாது. அவளா சொல்லிட்டு இருக்கா? அவளா நான் நகை விட்டேன். அப்பா அதனாலதான் ஜுவல் கடையில இருந்து பேசுற மாதிரி நானே உங்களுக்கு கால் பண்ணி பேசினேன். லட்சி. ஆனா இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா கூட என் வீட்ல கவரிங் நகை போட்டு விட்டாங்கன்னு சொல்லி சொன்னீங்க. புத்தி போகாதடா அவளுக்கு. என்ன வேற பார்த்து வச்சிருக்கீங்க? இல்லைங்க. ஒரு நிமிஷம் நீ ஒன்னும் இல்லப்பா. நான் பூ கட்ட படம் கட்டிருக்கேன். இப்போ இருக்கற ஏன் பொண்டாட்டி நகை எடுத்த? அவளை தூக்கி வச்சு கொண்டு வரா. ஏனோ இந்த விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? நான் தெரியும். இப்படி அவர் செய்ய போறேன்னு என்கிட்ட சொல்லிருந்தாருன்னா நான் கண்டிப்பா தடுத்துருப்பேன். இல்லங்க. பேசாத நீ. உங்களை தான் நாங்க கண்டுபிடிச்சோம். நீங்க உங்க பிரச்சனைக்காக இன்னொரு நகை விக்கிறீமா? ஏய் என்னமோ நீ கொண்டு வந்த நகை மாதிரி உரிமை கொண்டாடுற. என்னைக்காவது மனோஜ் நல்ல அம்மாவா நடந்துருக்கியா? அவளுக்கு திருட்டு பித்து சேக்கு. அதுக்கு மீனா நகை வித்துருக்கற. வித்துட்டு நல்ல மாதிரி பேச போறா. உங்களோட வாழ்றதே எனக்கு பயமா இருக்குது. என்னங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? தப்புதான். உன்கிட்ட பேச ஜென்மத்துக்கு முன்னால வந்து கேட்டேன். நம்ம பையனுக்காக தானே இப்படி வேண்டாம். புரிஞ்சுக்க வேண்டாம். என்ன நின்னுட்டு இருக்க? போய் ஆண்டியை கூப்பிடு. சும்மா வெளிய வாங்கம்மா. அம்மா கதவு திறங்கம்மா. ஓபன் பண்ணுங்க ஆண்டி. அம்மா ப்ளீஸ் வெளிய வாம்மா. வெளிய வாங்க. அம்மா. என்னடா உங்க எல்லாரும் திட்டுறாங்க. முதல்ல வெளிய வாங்கம்மா. ஆண்டி. அம்மா. இந்த அத்தையை வெளிய வர மாட்டாங்க. பயமா இருக்குங்க. நான் பாக்குறேன். நீங்க அத்தை ஏதாவது தப்பா பண்ணி போறீங்கன்னு பயமா சின்ன இருக்கு. வயசுல இந்த மாதிரி அடிக்கடி அம்மா பாருங்கப்பா வெளிய வர மாட்டேங்க. ஆண்டி கதவு திறங்க ஆண்டி. அம்மா ப்ளீஸ் கதவு திறந்து வெளிய வாம்மா. அம்மா. எல்லாரும் டென்ஷன் ஆகுறீங்க. ஆண்டி கோவத்துல இருக்காங்க. பசிச்சு வெளிய வந்துருக்காங்க. நீங்க எதுக்கு கூப்பிடுங்க? ஏங்க இவங்க கூப்பிட்டே வரல. நான் போய் கூப்பிட்டா வா நான் இருக்கேன். நம்ம அப்படி நினைக்க வேண்டாங்க. நீங்க போய் மாமா கிட்ட பேசுங்க போங்க. இது சொல்லு. நீ வந்து கூப்பிடுப்பா. நீ பக்கத்துல தானே. கதவை திறக்க மாட்டாங்கப்பா. அதுக்கே என்ன பண்றது? பா நீ கூப்பிட்டா வருவாங்கப்பா. நீ போய் கூப்பிடுப்பா. உனக்கு தாண்டாமா. நீ வேணா கூப்பிடு. என்னால கூப்பிடு. கணக்கு ஏறி போச்சு. இத்தனை நாள் அமைதியா இருந்த நேரத்துல சச்சரவு இல்லாம இருக்கணும்டா. அவ செஞ்ச எல்லா ஒரு நினைச்சேன். இப்ப தெளிவா தெரிஞ்சிருச்சு. அவ மாற பொண்ணு தெரியாத மாதிரி என்ன நடிப்பு நடிக்கிறான். பேசணுமா? இல்லப்பா அதெல்லாம் இடத்துல எப்படி மாமா? இந்த நேரத்துல கூட நான் கோவத்தை காட்டலன்னு வச்சு என்ன சொல்லணும்? மாமா நீங்க அத்தையை திட்டுங்க. ஆனா இது கரெக்ட். பா என் அம்மா கூப்பிட்டு பேசுப்பா. எங்க தப்பு நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்க தான் நினைச்சோம். தூக்கமா நினைக்கலப்பா. மாமா என்னப்பா? அது என்னப்பா பண்றது? சின்ன வயசுல பசங்க பண்ற தப்ப பெத்தவங்க பண்ணி கொண்டு நீ வாப்பா. வாங்க மாமா. உங்க அளவுக்கு எனக்கு போய் கூப்பிடுப்பா. வாப்பா ப்ளீஸ் பா சொல்லுங்க வாப்பா. என்ன தலையறாத. பா பாப்பா சொல்றீங்கப்பா வாப்பா அம்மா கூப்பிடுப்பா ப்ளீஸ் பாப்பா. எங்க நீங்க கதை தட்டி இந்த குரூப் காணோம்? தூங்க போயிட்டாங்களா? எங்க எப்பவுமே நீங்க சொன்ன மாமா கேட்பாரு. நீனா வேண்டாவதா? சரி இப்ப என்ன? கொஞ்ச நேரம் விட்டாலே போதும். தூங்கி இருந்துச்சு அவங்களே வந்துருவாங்க. வந்து கூப்பிட்டாதான் அத்தை வெளிய வருவாங்க. அதுக்கு தான் நம்ம போய் பேசணுமே. இதுல நீ தலையா தப்பு பண்ணவங்க யாரா இருந்தாலும் என்ன வயசா இருந்தாலும் மன்னிப்பு கேட்கணும். சிலை செய்திடும் பொன் சிலை